ஹாய் தேவியானி மேம். ஹாய். வணக்கம் மேம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் இறந்துட்டார் அப்படின்னு. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு கேட்டப்போ இந்த விஷயம் எவ்வளோ ஷாக் கொடுத்துருந்துச்சு உங்களுக்கு? காலையில தான் அந்த செய்தி தெரிஞ்சது, அவரோட மறைவு பத்தி. ஓகே. கஷ்டமா தான் இருக்கு கண்டிப்பா. கிரேட் லாஸ் டு த இண்டஸ்ட்ரி, கிரேட் லாஸ் டு ஆல் ஆஃப் அஸ் as an artist, நம்மளோட சினி உலகத்துக்கு. So everybody, அவரோட மறைவு வந்து it's a very big loss and a shock to everyone, I think. ஓகே ஓகே மேம். Yeah. அவர் கூட நடித்த மெமரிஸ் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். அது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? அவர் கூட நான் வந்து வல்லரஸ் ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன். ஓகே. அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் அது. ஓகே. சாரோட ஓன் ப்ரொடக்ஷனா இருந்தது. ஓகே. அண்ட் அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைம்ல. சாங்ஸும் பயங்கரமா ஹிட் ஆயிருச்சு, ஃபிலிம் கூட ரொம்ப ஹிட் ஆயிருச்சு. வசூல் பண்ண ஒரு பெரிய வசூல் பண்ணிருச்சு வல்லரசு, அப்படிதான் அந்த டைம்ல சொல்லுவாங்க. ஓகே ஓகே. So it was a very big hit for Vijaykanth sir. Okay, and he is a very simple person by nature and ரொம்ப யதார்த்தமான ஒரு பர்சன், ரொம்ப இயல்பான ஒரு மனிதன். ஓகே. very bold ஆன ஒரு பர்சன் also. It was nice experience working with him in வல்லரசு. ஸ்வீட்டா இருப்பாரு, ரொம்ப ஸ்வீட்டா ஜென்டலா இருப்பாரு. ஓகே. And because it was his own production, he used to take lots of care that we are comfortable and everybody is very comfortable, artists are சரி, டெக்னீஷியன்ஸும் சரி. ரொம்ப எல்லாமே கரெக்டான ஒரு ஏற்பாடும், கரெக்டான நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கம்ஃபர்ட்டும். நிறைய லவ் அண்ட் கேர் நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப அதெல்லாம் பாப்பாரு. ஏன்னா அந்த கம்பெனி, because he's a producer and also such a legendary actor, so எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ் பண்ண, ரொம்ப கரெக்டா used to handle very very nicely. And it was nice working with him. He used to keep us me at least very comfortable, being senior actor and senior and very respectful person. Okay, அதிகமா நான் அவர் கூட பேசினது இல்ல, பட் மீனிங் அந்த சீனியாரிட்டினால but he used to see that we are comfortable in all way and ஓகே. yeah. அவர் அந்த சீனியர் அப்படின்றதுனால இருந்தாலும் அது வந்து உங்ககிட்ட எல்லாம் காட்டிக்க மாட்டாரு இல்லையா? நோ நோ நோ, கண்டிப்பா நோ நோ நோ, நல்லா பேசுவாரு. ரொம்ப ரொம்ப இயல்பு. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் தான் இருப்பாரு, with makeup and hair costume and everything. He used to be on the set before anybody can come. அந்த மாதிரி ரொம்ப பங்க்சுவலான ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப டெடிகேட்டடான ஒரு person by nature. ஓகே ஓகே. ஆமா. சோ அவருடைய இறுதி அஞ்சலிக்கு நீங்க போவீங்களா? உங்களால முடியுமா? நானு சென்னையில இல்ல, ஐ அம் இன் ஈரோடு. பக்கத்துல அந்தியூர் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இங்க இருக்கு. சோ நான் வந்து ஐ கம் ஹியர் ஃபார் மை இந்த நியூ இயர்க்காக இங்க வந்தேன். ஓகே ஓகே. சோ நான் இங்க தோட்டத்தில் இருக்கிறேன் நானு. And suddenly in the morning I came to know this. So I am not able to travel back over here. Okay. ஆமா. Okay, but my prayers are always there. Definitely. For the family and for his well wishers and அவரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும், because we'll miss him always. Yeah. His place is like you can't fill it up with anyone else. Like that space will be, is a vacuum forever. Yeah, sure. நீங்க சொல்லும் போதே எவ்வளோ நீங்க லவ் பண்றீங்க, எவ்வளோ நீங்க கைண்டான ஒரு பர்சனை நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே நல்லா புரியுது. இல்ல, அவர் வந்து நான் சொல்றேன், நம்ம நடிகர் சங்கத்துல அவர் தலைவரா இருக்கும் போது நிறைய ஷோஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்பெஷலி ஃபார் திஸ் கார்கில் ஃபண்ட் ரேசிங். கார்கில் வார் நடந்துட்டு இருக்கும் போது ஃபண்ட் ரேசிங்காக வந்து we all artists ஒரு நடிகர் சங்கமா we had gone to Madurai. He had organized a show in Madurai, fund raising show. So நாங்க எல்லாரும் வந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணிட்டாரு அவர். ஒரு ஃபுல் ட்ரெயினை புக் பண்ணி நாங்க எல்லா ஆர்டிஸ்டும் அந்த ட்ரெயின்ல
டிராவல் பண்ணி மதுரை போய் அந்த ஷோவை சூப்பரா பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மறுபடியும் ட்ரெயின்ல திரும்பி சென்னைக்கு வந்தோம். So that was a very beautiful experience. And all of us like a family, we traveled together. யாரும் சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்ல. Like we were all one in a train, eating together, you know, traveling together. And we worked for a cause, a good cause காக நம்ம work பண்ணோம் எல்லாரும். And நல்ல fund கூட raise ஆச்சு for the Kargil war. Nice, and அதுக்கப்புறமா we have done many other shows like this. When he was the president, we had done shows in for the producer council. We had gone to Singapore, Malaysia for a show. We had done in London, Dubai also. So that was a time when, because our one the president irukadnala, we all artists, he could merge us all together, you know. ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஹீஸ் டு அந்த மாதிரி குட் காஸ்க்காக நிறைய பண்ணிருக்காரு சார். ஓகே ஓகே. which is அதுக்கப்புறம் அது பண்ண முடியல, யாராலயும் பண்ண அது சான்ஸே இல்ல இப்போ. கண்டிப்பா அதுக்கப்புறமா ஒன்னா நடிகர் சங்கமே இல்லன்னு வச்சுக்கீங்களா, அந்த கட்டடமே இல்ல. யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு தலைவரா இருக்கும்போது அவ்வளோ லைக் இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி அண்ட் வெரி மெமரபிள் memories are there, like all of us together, traveling together, eating together, working together for a good cause. Okay. So இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இனிமே யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். லீடர், அது லீடர்ஷிப்போட விஷயங்கள் தான் இதெல்லாம். ஷூர் ஷூர். ஆமா ஆமா. கேட்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பர்சன் அவர், ரொம்ப சிம்பிள் பர்சன். Very very simple, very down to earth, humble person basically. Okay okay. ரொம்ப ரொம்ப நல்ல. Even I worked in his own productions for his son's introduction film. அவரோட சன்னோட சண்முக பாண்டியனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சகாப்தம்ல வந்து ஒரு கேரக்டர் என்ன நடிக்க சொன்னாங்க. Because the boy's first film, நீங்க கொஞ்சம் நடிக்க கூட it's his first introduction film அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படி சொல்லி அதுவும் அவங்களோட சொந்த பேனர் தான். மறுபடியும் ஐ ஆக்டட் இன் தியர் ஃபிலிம். சூப்பர் சூப்பர். அண்ட் அதுல கூட ஃபுல் ஷூட்டிங் பொள்ளாச்சியில இருந்தது. ஓகே. அப்ப கூட நான் பார்த்தேன் சார் டெய்லி காலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல வருவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் அவரே ஃபர்ஸ்டா இருப்பாரு லொகேஷன்ல. ஓகே ஓகே. நான் லொகேஷன்ல வரது முன்னாடி சார் அங்க இருப்பாரு லொகேஷன்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சன்னுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாரு அந்த படத்துல. ஓகே. even his wife used to be there on the so he supported his son so much, even acted in that film. ஒரு முக்கியமான ரோல் அந்த படத்தில் பண்ணாரு. ஒரு they have supported his son also, so that made a platform for him, so that you know இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு பிளாட்ஃபார்மும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அவருக்கு. அதெல்லாம் பார்த்தேன் நான். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஃபாதர், ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல பாலிட்டிஷியன். நைஸ் 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 மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. நம்மளோட பிரேயர்ஸ் என்னோட ஃபேமிலி அண்ட் என்னோட சார்பாக கண்டிப்பா அவரோட ஃபேமிலிக்கு, மேம்க்கு, ஃபேன்ஸ்க்கு, கோடி கோடியான நம்மளோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கூட நம்ம பிரேயர்ஸ் தான் பண்ண முடியும் இந்த நேரத்துல. ஆமா. So that God gives them strength. Okay. This very critical moment, you know, to pass this phase. Sure. ஆமா மேம், கண்டிப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இவ்வளோ விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி எல்லாம் இல்ல, திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி and a duty as a part, being his colleague and working together. We are going to always miss Vijaykanth sir. Miss you sir. Thank you ma'am. Thank you sir. Thank you ma. Thank you.